நாங்கள் வீட்டில் சுற்றிக்கிறவங்க கூட சுற்றிக்கிறேன். இங்கே வந்தே சுற்றுறேன் சார். என்ன அதுக்கு ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிய இருக்கையில் இங்கே அப்படியே ஒரு காந்த சக்தி எப்போ போவோம் நாங்கள் வேலை பார்க்க விட மாட்டேங்குது. அது எதுக்கு வேலை சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்லி நீ இப்போ சொல்லு மகளை. இப்போ தான் நீ மாட்டுற. இப்போ சொல்லு. 2 சனிக்கிழமை என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். அங்கே இருக்க விட மாட்டேங்குதுப்பா. அப்போ அந்த 2 சனிக்கிழமை எப்படி இருக்க விட்டுச்சு? ஏமாற்றிட்டு இன்னொரு பஸ்ஸில் ஏறி எப்படி போகணும்? பொய். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் குப்புற படுத்து கிடக்கேன். காலை கையை பிரட்டி கூட போட முடியலன்னு சொன்னவா அந்த ஓட்டம் ஓடுறிய என் முன்னாடி. எப்படி ஓடின? 1 லட்ச ரூபாய் எவனாவது கொடுக்கா வட்டி இல்லாமன்னு சொன்ன படுத்து கிடப்பியா? சொல்லு. 4 மணிக்கு எழுந்து ஓட மாட்டேன். அதெல்லாம் சொல்லாதீங்க. உடம்புக்கு முடியலைன்னு நீ வீட்டில் படுத்து கிடந்தா இந்த இடத்துக்கு வந்து உடம்புக்கு முடியலை நான் வீட்டில் படுத்து கிடக்குன்னு சொன்னா நீ எந்த இடத்துல இருக்க? என்ன நம்பிக்கை வச்சிருக்க? எனக்கு அது சொல். இந்த உன் பின்னாடி உட்காந்துருக்குற உன் கூட்டுக்காரினா 2 பேரும் தக்கத்திக்கல்ல வளர்த்திக்கல்லம் தான். ஒன்றுக்கு ஒன்று இழைச்சி போனதெல்லாம் கிடையாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவளால் எந்திரிச்சு நடக்க முடியாது, ஓட முடியாது. என்னால் முடியலையேன்னு சொல்லி மேட்டு தெருவில் மல்லாக்க படுத்து கிடந்துருந்தா இன்னைக்கு அவள் இருப்பாளா? கேளு. அவன்கிட்ட கேட்டு சொல்லி எனக்கு சொல்லு. உன் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருக்க இந்த அம்மா. இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. எல்லாம் உடம்புக்கு சரியில்லை நான் வீட்டில் இருக்கிறது சொன்னா யாரை ஏமாத்துறது? என்னை பொறுத்தவரை ஏமாத்துறீங்கன்னு தான் சொல்லி. அதை முறியடிச்சு தான் வரணும்னு தானே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஆமாங்க சாமி. எல்லா தடைகளும் வரும், எல்லா பக்கமும் இருந்து வரும். உடம்புக்கு முடியாமல் போகும், யாரும் தடுப்பாங்க செய்வாங்க, எல்லாமே தான் வரும். அதையெல்லாம் மீறி தான் நீ வரணும். அப்போதான் உன் கர்மாவை நீ போக்க முடியும்னு சொல்லியிருக்கோம். உன் கர்மாவே உனக்கு கேட்டு போடும். அப்படிதான் கேட்டு போட்டுருந்தான்னு சொல்லியிருக்கோம். நீ முடியல வீட்டில் படுத்து கிடந்தா எல்லாமே தான் வரும் சாமி. சொல்கிறேன். வீட்டில் காலையில் எந்திரிக்க முடியல 6 மணிக்கு. ஆனால் 9 மணிக்கு எந்திரிச்சு நீ பேக்க தொங்க போட்டுட்டு ஓடுறீல்ல, எப்படி ஓட முடிஞ்சது? இதெல்லாம் என்கிட்ட பேசாத. எல்லாம் மறுநாளாவது 2வது நாளாவது 3வது நாளாவது. இவங்க எங்க வந்தாங்க?